எத்தனால பொறுத்த வரைக்கும் பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது லெஸ் பவர் தான். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா E20 பெட்ரோலுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் E85 பெட்ரோல் வந்து மைலேஜ் கொடுக்கறதுக்கு ரொம்ப கம்மியான சான்சஸ் தான். ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லோகநாதன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற இந்த E85 பெட்ரோலை பற்றி பேச போகிறோம். ஸோ ரீசெண்டாக இப்போ தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா E20 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பார்த்தோம்னா E85 போயிட்டாங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஃபியூயல் அவைலபிலிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே கம்மியாயிட்டு போகுது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தோம்னா E85 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெட்ரோலை பற்றி ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா இதுக்கு மாடிஃபைடாக ஒரு பைக்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எத்தனால் 85% ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா 15% பெட்ரோல் ரெண்டையுமே வந்து பிளண்ட் பண்ணி ஒரு லிக்விட் ஃபார்மில் கிடைக்கிறது தான் வந்து E85 பெட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு E85 பெட்ரோலை வந்து யூஸ்வலாக நம்ம இந்த வெஹிக்கிள்ஸு ஸோ BS6லேயுமே வந்து ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 இதிலலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அந்த E85 பெட்ரோல் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தனியாகவே ஒரு பைக்ஸை வந்து நம்ம இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து தயார் பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹீரோலலாம் வந்துருச்சு, ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் எக்ஸ்டெக்லலாம் வந்து விட்டுட்டாங்க. ஸோ இந்த E85 வந்து யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இங்கே கிடையாது. ஸோ நம்ம வந்து டெல்லி இருக்கு இல்லையா, ஸோ டெல்லியில் வந்து நம்மளுக்கு ஃபியூயல் வந்து அவைலபிலிட்டி ரொம்பவே அதிகம், ரொம்பவே தேவைப்படும் ஒரு நாளைக்கு. ஸோ அந்த ஒரு ஸ்டேட்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக E85 லான்ச் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து இந்த ஹீரோ வந்து 2 பைக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் அண்டு இந்த HF டீலக்ஸ் பைக்ஸ் வந்து ரெண்டுலேயுமே வந்து நம்மளுக்கு வந்து இந்த E85 பெட்ரோல் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பைக்கு கொடுத்துருக்காங்க. எத்தனால பொறுத்த வரைக்கும் பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது லெஸ் பவர் தான். ஸோ இதை வந்து நம்ம ஒரு பைக்கில் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அது வந்து பவர் கன்சப்ஷன் வந்து அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா அதோட பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு அதிகமாக கொடுக்கணும். ஸோ அந்த E85 பெட்ரோல் வந்து என்ஜினுக்கு அதிகமாக போச்சுன்னா தான் வந்து நம்மளுக்கு அந்த பவர் ஓரளவுக்காவது சாட்டிஸ்ஃபைடாக வரும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக E85 பெட்ரோல் பைக்லலாம் வந்து பார்த்தோம்னா அந்த மைலேஜ் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எத்தனால் வந்து பெட்ரோலோட லெஸ் பவர் தான். ஸோ அந்த ஒரு காரணத்தினால பவரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லெஸ் பவர் தான் இருக்கும். ஸோ இந்த E10 அண்டு E20 பெட்ரோல் கேட்டகிரி பைக்லலாம் வந்து ஏன் வந்து E85 வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா எத்தனால் அப்படிங்கிறது ஒரு வகையான ஆல்கஹால் தான். ஸோ இந்த ஒரு ஆல்கஹால் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபியூயலை வந்து நீங்கள் ஃபியூயல் டேங்க்கில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஃபியூயல் டேங்க் வந்து அரிக்கிற கேப்பபிள் வந்து ஆல்கஹால்னாவே பேசிக்காக வந்து அந்த அரிக்கிற கேப்பபிள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 85% எத்தனால் இருக்கிற போது ஸோ அந்த டேங்கையுமே அரிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபியூயல் போகக்கூடிய பாத் இருக்குது இல்லையா, ஸோ அந்த டியூப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டியூப்ஸ் எல்லாம் வந்து அரிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபியூயல் இன்ஜெக்டர் இதில் எல்லாமே வந்து ஓரிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஓரிங் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிடும். ஸோ இந்த E20 கேட்டகரியில் வந்து E85 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வர ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வெஹிக்கிள்ஸுமே வந்து நம்மளுக்கு ஃபியூயல் இன்ஜெக்டர் தான். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா E20 பெட்ரோலுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ரீடிங் எல்லாமே வந்து ஃபியூயல், அதாவது வந்து ஏர் ஃபியூயல் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ ஃபியூயலுக்கு இவ்வளோ, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒரு 14 பாயிண்ட் சம்திங் வந்து ஏர் போகுது அப்படின்னா அதுக்கு 1% ஃபியூயல் இருந்தாவே அது வந்து பர்ன் ஆயிரும். ஸோ அது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சுருப்பாங்க. E20க்குனா இதுதான் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஏர் இன்லெட்டுமே வந்து போகும் இன்ஜினுக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் E85 இதில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஸ்டார்ட் ஆகாது. ஸோ ஸ்டார்ட் ஆனாலுமே பைக் வந்து அந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி மதம் தான் போகும். E85 பைக்கில் ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த ஃபியூயல் டேங்க்கு, அந்த ஃபியூயல் போகக்கூடிய பாத்து, இந்த ஓரிங் இதெல்லாமே வந்து ஒரு எத்தனால் 85% வந்து அதில் போகும்போது வித் ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு மெட்டீரியலில் தான் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. நம்ம நார்மல் பெட்ரோல் கம்பேர் பண்ணும்போது E85ல் வந்து ஃபியூயல் ரேஷியோ வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐ மீன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 9 to 10% ஏருக்கு 1% ஃபியூயல் போகணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து என்னத்தை காட்டுது அப்படின்னா இந்த ஃபியூயல் ரேஷியோ வந்து அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. ஸோ நான் ஃபர்தராக ஒரு வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். E85 பைக்கில் வந்து நார்மல் பெட்ரோல் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஒரு சில கேட்டகரி வெஹிக்கிள், ஸோ அதிகமாக பட்ஜெட் போட்டு வாங்குகிற அந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வெஹிக்கிள்ஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சென்சாரே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபியூயல், அதாவது வந்து எத்தனால் கண்டென்ட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு சென்சார் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபியூயலை வந்து ஃபீட் பண்ணும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் எத்தனால் இருக்குதுன்னு அதுவே வந்து மெஷர் பண்ணிடும். ஸோ மெஷர் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஸோ ஏர் மட்டும்தான் இங்கே வந்து டிஃபர் பண்ணுவாங்க. ஸோ வேறு எதுவுமே வந்து அந்த ஏர் ஃபியூயல் மிக்சரில் தான் வந்து நம்மளுக்கு வந்து வேரியபிளே ஆகும். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு E20 போடும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஏர் ஃபியூயல் மிக்சர் எடுத்துக்கும். ஸோ இந்த ஹீரோ பைக்கில் இப்போ வரக்கூடிய ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வெஹிக்கிள் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு, HF டீலக்ஸ், ஸோ இதிலலாம் வந்து என்ன பண்ணியிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா நான் இன்னும் அந்த பைக்கை பார்க்கல. பட் அதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஃபியூயல் வந்து E20 E10 வந்து மெஷர் பண்ணுறதுக்கு
நம்மளுக்கு பெருசாக எந்த ஒரு சென்சாரும் யூஸ் பண்ணியிருக்க போகிறதில்ல. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா E20யோ இல்லை ஒரு E10 பெட்ரோலோ ஒரு E85 பெட்ரோலோ நீங்கள் வந்து டேங்க்கில் போட்டதுக்கப்புறம் ஸோ அது போய் ஃபியூல் இன்ஜெக்டர் மூலிமா போய் இன்ஜினுக்குள்ளே போய் பர்ன் ஆகி அதோட எக்ஸாஸ்ட்டில் வெளியில் வரும்போது வந்து ஒரு O2 சென்சார் வந்து இது எக்ஸாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த O2 சென்சாரோட ரீடிங்கை வச்சு தான் ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ஏர் ஃபியூல் ரேஷியோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அட்வான்ஸ்டு அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து தனியாகவே வந்து சென்சார் யூஸ் பண்ணுவாங்க. பட் இது வந்து நம்மளுக்கு லோ பட்ஜெட்டில் வரக்கூடிய பைக்ஸ் அப்படிங்கிறனால மேக்ஸிமம் வந்து O2 சென்சாரோட ரெஃபரன்ஸ் எடுத்து தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஏர் ஃபியூல் ரேஷியோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து ECUவில் வந்து ப்ரோக்ராமிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அவுட்லெட்டுக்கு ஸோ இந்த கேட்டகரியில் வந்து நம்மளுக்கு பொல்யூஷன் சம்திங் வந்து நம்மளுக்கு டிடெக்ட் ஆகுது அப்படின்னா ஸோ எத்தனை நாளுக்கு சம்திங் ஏதாவது ஒரு கேஸ் வந்து டிடெக்ட் ஆகும். ஸோ இந்த இவ்வளோ பர்சன்டேஜ் கேஸ் வந்து அதில் டிடெக்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏர் வந்து உள்ளே போகணும் இன்லெட்டில் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சுருப்பாங்க ECUவில். ஸோ எதுவுமே வந்து மேனுவலாக வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்காது இதில். ஸோ ஃபியூல் இன்ஜெக்டர் பைக்ஸில் எல்லாமே வந்து இதுதான் ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ். ஸோ நம்மளுக்கு அந்த ஃபியூல் போகக்கூடிய பாத்து தான் வந்து பிரச்சனை. பட் இருந்தாலும் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லையுமே வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு ECU வந்து அப்கிரேடெல்லாம் பண்ணிக்க முடியும். பட் நம்ம அந்த ஃபியூல் பாத்தெல்லாம் வந்து அப்கிரேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆகும். அதுக்கு புது பைக்கே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பெட்ரோல் வந்து மைலேஜ் கொடுக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் E85 பெட்ரோல் வந்து மைலேஜ் கொடுக்கறதுக்கு ரொம்ப கம்மியான சான்சஸ் தான். என்ன ரீசன் அப்படின்னா பவருக்காக பைக்கு வந்து ஓரளவுக்காவது பவர் போகணும். ஸோ அந்த ஒரு கேட்டகரிக்காக நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மோர் தென் ஃபியூல் வந்து இன்டாக்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ இன்ஜினுக்கு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால நம்மளுக்கு வந்து மைலேஜ் வந்து ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் பெட்ரோலோட காஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்குது, கம்மியாக தான் வரும். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 80 to 85 ருபீஸ் அந்த அரௌண்டில் தான் வரும். ஸோ ஃபியூல் காஸ்ட் கம்மியாக வரும். பட் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு மைலேஜ் வந்து நம்ம இந்த கம்பேர் பண்ணும்போது அதில் மைலேஜ் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ E85ல்